சிக்கன் wraps ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிட்றதுக்கு நம்ம இதை எப்போயுமே கடையில் இருந்தால் வாங்குவோம். ஆனால் நம்ம ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக எப்படி வீட்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த 1/2 கப் மைதா யூஸ் பண்ணுறது. அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு மைதா தேவையில்லைன்னா நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கோதுமை மாவில் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கெலாம் எப்படி டவ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். தண்ணியை இந்த மாதிரி தெளித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு தண்ணி கூடிராமல் இருக்கும், அது லூஸ் ஆகிடாது. மாவு எல்லாமே நல்லா நனைஞ்சு வர்றது வரை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கூட யூஸ் பண்ணி இந்த டவ்வை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம கை யூஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம கை எல்லாமே நல்லா மாவெல்லாம் நனைஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சப்பாத்திக்கு சாதாரணமாக மாவு பிசைகிறப்போ இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போது நம்ம கை வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாகவும், அந்த பேஸ் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது நல்லா ஷேப்பாகி வர்றதுக்காக நம்ம எந்த பாத்திரத்தில் பண்ணுறோமோ அதில் போட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷேப்பாக கிடைக்கும். சில பேருக்கு ஷேப்பாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்காக ஒரு சிம்பிள் மெத்தட் தான். இப்போ டவ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மேரினேஷனுக்காக நம்மளோட பேசிக் மேரினேஷன் தான் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 1 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ண ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல மசாலாலாம் உள்ளே இறங்கி உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இது இப்போ பார்த்திங்கன்னா நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் இது ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நம்ம தேங்காய் எண்ணெயிலையும் நல்லெண்ணெயிலையும்லாம் இது ஃப்ரை பண்ணி எடுக்க வேணாம். உங்களுக்கு ஃப்ளேவர் வேறு மாதிரி வரும். அதுக்காக தான் ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில், பாக்கி வந்த எண்ணெயில் ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/2 கேரட்டை அதே மாதிரி சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கேபேஜ் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கேப்சிகம் இருந்துச்சுன்னா கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாதி அளவுக்கு மட்டும், ஒரு சின்ன தக்காளியில் பாதி அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், அதை இந்த மாதிரி சின்ன பீஸாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிக்கனுமே இங்கே ரெடி ஆயிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம அந்த சப்பாத்தி பேஸ் பண்ணிக்கலாம். அந்த ரோலோட பேஸு இப்போ நான் எடுத்துருக்கிற 1/2 கப் அளவுக்கு மாவில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3 ஷீட்டு நம்ம ரெடி பண்ணி எடுக்க முடியும். 3 wraps நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தடவி இதை நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அதை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் எந்த பட்டரோ இல்லாட்டி எண்ணெயோ எதுவுமே நம்ம இது மேலே சேர்க்க வேண்டியங்கிற அவசியம் கிடையாது. நம்ம சும்மா ட்ரையாக இருக்கிற பேன்லேயே நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா அது உப்பி வரும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ இதை நம்ம எந்த ஈஸ்டோ எதுவுமே சேர்க்காம தான் பண்ணியிருக்கோம். ஹெல்த்தியாக பண்ணுறோங்கிறதுக்காக. அவ்வளோதான், நம்மளோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இதுக்காக நம்ம ஒரு மயோனைஸ் ரெடி பண்ண போகிறோம். அது முட்டை எதுவுமே சேர்க்காமல் நம்ம பால் வச்சு அதாச்சும் பன்னீர் ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு ஒரு மயோனைஸ், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மயோனைஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக 1/2 லிட்டர் பால் எடுத்துகிட்டு அது கொதித்து வரப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லாட்டி லைம் ஜூஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பன்னீர் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த வாட்டர் தனியாகவும்
நம்மளோட பன்னீர் தனியாகவும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஒன்று துணியில் இல்லாட்டி ஒரு ஜல்லடையில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு, ஒரு புளிப்புக்காக சின்ன பீஸு லெமனை அதை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப சின்ன பீஸ் மட்டும் போதும். லெமன் ஜூஸ் இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த இடத்துல வினிகர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 3 to 4 பீஸ் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் நம்ம வந்து மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இந்த பன்னீர் பண்ண அந்த தண்ணி இருக்குல்ல, அதிலேருந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மயோனைஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட பேசிக்காக எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு பேஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடியில் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுக்கோங்க, பட்டர் பேப்பர். இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து சும்மா ரோல் பண்ணி கூட எடுத்துக்கலாம், பேப்பர் இல்லாட்டி. இப்போ வந்து அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மயோனைஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் இல்லாட்டி பீஸா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதே ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட உங்களுக்கு வந்து ஆரிகானோ இருந்துச்சுன்னா அதையும் கூட கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்ஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஸாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அது மேலே நம்ம சிக்கனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன். இந்த சிக்கன் ரோல் வந்து நம்ம வந்து தாராளமாக ஸ்கூலுக்கு கூட லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு விடலாம். ஏன்னா இது வந்து இந்த மயோனைஸ் வந்து நம்ம முட்டை எதுவுமே சேர்க்கல, சீக்கிரமாக அது ஸ்பாயில் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக ஸ்கூலுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்து விடலாம் பசங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதை நம்ம இந்த பட்டர் பேப்பரில் சுற்றி எடுத்துக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லாட்டியும் ஒன்றும் இல்லை, சும்மா சுற்றி எடுத்துட்டா கூட உடனே சாப்பிட்றோன்னா அந்த மாதிரி கூட பண்ணிக்கிட்டா கூட போதும். நான் இது இப்போ வீடியோக்காக இந்த மாதிரி ரோல் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இதே சேம் தான் நம்ம கடையில் வந்து ஷவர்மான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தர்றாங்க. என் பையனுக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வந்து இடையில ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் இது சாப்பிடணும்னு சொல்லி அடம்பிடிப்பான். அதனால தான் நான் இதை சரி வீட்டிலையே எப்படி ஹெல்த்தியாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணி பார்த்த ஒரு ரெசிபி தான் இது. இது பண்ணி கொடுத்தப்போ அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம சிக்கன் வாங்குறப்போ ஒரு 5-6 பீஸ் எடுத்து இந்த மாதிரி சின்ன பீஸாக எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா, மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா உங்களுக்கு இது தேவைப்படுறப்போ நீங்கள் வந்து எடுத்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். வெளியே இருந்து வாங்குறப்போ, அதாச்சும் கடையிலேருந்து வாங்குறப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு மயோனைஸ்லாம் ஹெல்த்தியாக இருக்கும்னு தெரியாது. அதனால் எல்லாேருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு எடுத்த வீடியோ தான். வார ஒரு தடவை ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரீத்தூஸ் மெனு. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.